ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, பாலக்கையும் ஆலுவும் வச்சு ஒரு சைட் டிஷ். இது வந்து சப்பாத்தி, பூரி, இந்தியன் பிரெட்ஸ் கூட நல்லாயிருக்கும், ஈவன் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். பட் நார்மலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் ஆலு, நார்மல் பாலக் கிடையாது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். ஒரு பக்கோடா மாதிரி ஆலுவை வந்து பொரித்து அதை வந்து இந்த பாலக்கு கிரேவியில் போட்டு எடுக்கிறது. வாங்க அந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு ஆன் பண்ணுறேன், ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இந்த தண்ணி சுடட்டும். என்கிட்ட வந்து ஒரு 250லேருந்து ஒரு 300 கிராம் பாலக். இதை வந்து நல்லா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி சுட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியில் இந்த பாலக்கை போட்டு பிளான்ச் பண்ணுறது. ஒரு நல்லா கொதிக்கக்கூடாது. தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா கை சூடு இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலக்கை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு பாலக்கை மட்டும் வெளியில் எடுத்து தண்ணியை கொட்டிடலாம். வெறும் இந்த பாலக்கை மட்டும் எடுத்து ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டும் ஒரு இஞ்சியும் போட்டு ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். தண்ணி வந்து கை சூடு வரணும். நான் இப்போ தான் வச்சுருக்கேன். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போது நம்ம விட்ட தண்ணி நல்லா சுட்டுருக்கு, கை சூடு இருக்குது. நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலக்கை அது உள்ளே சேர்த்துருங்க. இதை நல்லா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணியும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து என்கிட்ட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, இது வந்து வேக வைக்காத ரா உருளைக்கிழங்கு, தோல் மட்டும்தான் நான் சீவிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை இதில் சீக்கணும். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு செய்கிறேன். சின்ன பாத்திரத்தில் செய்யலாம். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு கருத்து போகாது. இல்லைன்னா இந்த தண்ணி இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் தரையில் பண்ணோம்னா இல்லை பிளேட்டில் பண்ணோம்னா நமக்கு வந்து உருளைக்கிழங்கு கருத்துடும். ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா சீச்சு வச்சுருக்கேன். இன்னொரு உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி சீச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் 2 உருளைக்கிழங்கையும் நான் சீச்சு வச்சுருக்கேன். இதை சீச்சு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கேன். நம்ம சீச்சு வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி எடுத்து தண்ணியே இல்லாமல் நல்லா பொழிஞ்சிருக்கேன். தண்ணியே எல்லா மாதிரி பொழிஞ்சு இந்த மாதிரி ஒரு இன்னொரு பவுலில் போட்டுக்கணும். இப்படி நல்லா விளையன்னு இருக்குது பாருங்கள். அது காரணம் அந்த உப்பு தண்ணியில் போட்டு அலசினதுனால. இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிருக்கணும். உங்களால் எவ்வளோ கையில் புழிய முடியுமோ புழிஞ்சு தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கணும். இப்போது நம்ம தண்ணியே இல்லாமல் இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதில் ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை. நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஊசியாக வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தை ஊசியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஊசி மாதிரி நறுக்கியிருக்கேன். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சின்னதாக ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடலை மாவு போட்டு இதை நல்லா அழுத்தி பேசுங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த வெங்காயத்துலேருந்தும் உருளைக்கிழங்குலேருந்தும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ நமக்கு தண்ணி தேவையில்லை.
நான் வந்து மொத்தமாக அந்த 1 கப்பு கடலை மாவை ஃபுல்லாக சேர்த்துறேன். நல்லா அழுத்தி பிசைங்க, தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரும். நான் 1 ட்ராப் தண்ணி கூட சேர்க்கல, ஆனால் எப்படி ஆகிடுது பாருங்கள். இதுதான் அதோட கரெக்டான ஸ்ட்ரக்சர். இதை வந்து இந்த மாதிரி உருட்டி ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கணும். டைட்டாக இந்த மாதிரி எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இந்த சைஸுக்கு பால் செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் வச்சு எண்ணெயிலே இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். உங்கள் விருப்பம், பால்ஸ் வந்து சின்னதாகவும் செஞ்சுக்கலாம், பெருசாகவும் செஞ்சுக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பால்ஸோட சைஸை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இதை பொரிச்சா இதுவே ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா இதை அப்படியே ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த பக்கோடா மாதிரி இதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, இதை பொரிக்கிறதுக்காக நான் வந்து கடாய் வச்சு கடாய் ஆன் பண்ணுறேன். கடாய் சுட்ட உடனே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து பொரிக்கிறதுக்காக நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொரிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்மளோட பாலக்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து ஃபுல்லாக அப்படி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நம்ம விட்ட எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுது. நான் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஆக்கிடுறேன். ஸ்லோ ஆக்கிட்டு நம்மளோட இந்த உருண்டை ஒன்றா போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் 2 பக்கமும் திருப்பி நல்லா பொன் முருவலாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ ஸ்லோ வந்து மீடியம் ஆக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் பச்சையாக போட்டிருக்கோம். ஸோ எல்லா இன்க்ரீடியமே அதில் பச்சை. அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா உள்ள வரைக்கும் வேகட்டும். 2 மினிட்ஸ் ஆகிடுத்து. இந்த மாதிரி ஒன்றையும் தனித்தனியாக பிரித்து விட்ருங்க. இப்போ இது இந்த ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல டார்க் ப்ரௌனாக பொரியிடும். நான் வந்து இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் பெருசாக்கின்றேன். இப்போ பாலுக்கு வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து. நான் வந்து டேரெக்டாக ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பூண்டையும் இஞ்சியும் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பியூரியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பியூரியாக இந்த பாலக்கை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோடது நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் தயாராகிடுது. இதை எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு டிஷ்யூ பேப்பர்களில் சேர்த்துறேன். எண்ணெய் சுடட்டும் ஒன்று கொஞ்சம். இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து இன்னொரு கடாய் வைக்கிறேன். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் நல்லா சுடட்டும். நான் அடுத்த செட்டு போகிறதுக்கு கடாய் ஆன் பண்ணி சூடு பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை நான் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒன்றா சேர்க்குறேன். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நார்மலாக கடலை எண்ணெய்.
நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட ரெண்டாவது லாட் அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆக்கி எடுத்துருக்கேன். அதையும் எடுத்துருங்க. இப்போது நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் 2 காஞ்ச மிளகா சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயம் நல்ல டார்க் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கு. வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்ல டார்க் ப்ரௌன் ஆகணும் இந்த வெங்காயம். அது வரைக்கும் அலோ பண்ண. இன்னும் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால் கை விடாமல் கலரிட்டே இருக்கு. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுது. நான் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள், சின்னதாக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கலரிங்காக ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுறேன். கலக்கிட்டு இம்மீடியட்டாக நம்ம இந்த அரைச்ச பியூரி இருக்குல்ல, இந்த பியூரியை சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்றேன். அந்த மிக்ஸி அலம்பி தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை பெருசாக்கிடு. இந்த ஸ்டேஜ்லேருந்து இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை குக் பண்ணு. இந்த மாதிரி நம்ம விட்ட தண்ணிலாம் இழுத்துண்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கு. இப்போது இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 2 மினிட்ஸ் அலோ பண்ணு. பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு நான் இந்த ஸ்டேஜில் தயிரை வந்து நல்லா நான் பீட் பண்ணி க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துறேன். தயிரை சேர்த்துட்டு இதை கை விடாமல், இல்லைன்னா தயிர் உடஞ்சிரும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் தயிர்லேயும் சேர்த்து கொதிக்கிட்டு மறுபடியும் இந்த எண்ணெய் ஸ்லைட்டாக பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவ்வளோ. அப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அந்த கீரையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக தான். இப்போது நம்ம தயிர் போட்டு பாருங்கள், சைடில் வந்து மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கீரையோட பச்சை ஸ்மெல் எடுக்கிறதுக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வரைக்கும் நம்ம உப்பே போடலை. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கப்பு ஹாட் வாட்டர் விட்டுறேன். விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். இன்னும் கூட தண்ணி தேவைப்படும். ஏன்னா நம்ம பகோடா போட்டோம்னா இருக்கிற கிரேவியில் இருக்கிற இதை கூட எடுத்துரும், ஃபுல்லாக எடுத்துன்றது. அதனால் இன்னும் கூட நான் தண்ணி சேர்ப்பேன்.
இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு மறுபடியும் சேர்த்துக்கணும். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி, ஹாட் வாட்டர். இப்போது இது நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. நான் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்மளோட பொரிச்ச உருண்டையை சேர்த்துருங்க. உருண்டையை சேர்த்துட்டு இப்போ இது ஒரு கொதி வரணும். இது மேலே ஃப்ரெஷ் க்ரீம் விட்டுருங்க. விட்டுட்டு கலக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி இந்த ஸ்டேஜ்லேருந்து இது நல்ல ஒரு கொதி வரணும். இப்போ வந்து நம்மளோட இது கொதி வந்துடுச்சுன்னா நம்மளோட பாலக் உருளைக்கிழங்கு அது மாதிரி கோஃப்தா மாதிரி ஒரு பன்னீர் பண்ணியிருக்கோம். ஆலு பாலக் கறி தயார். இப்போது நம்ம இந்த கோஃப்தா போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்துடுது. நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட ஆலு பாலக் கறி வந்து தயாராகிடுது. நம்மளோட ஆலு பாலக் வச்சு செஞ்ச ஒரு சப்ஜி. இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியன் பிரெட்ஸ், சப்பாத்தி, பூரி, நான் அது கூட நல்லாயிருக்கும். ஈவன் ரைஸ் கூட நீங்கள் தொழில் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டிஷ்ஷு. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சேனோ நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.